மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். மாணவர்களே, காப்போத்த உயர்தர மாணவர்களுக்காக ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் புதிய பாடங்களை கற்று வருகின்றோம். தமிழ் மொழி பாடப்பரப்பிலே இலக்கண பகுதியை நாங்கள் தொடர்ச்சியாக கற்றிருந்தோம். இன்று இலக்கிய வரலாறு பகுதிக்கு செல்கின்றோம். முதலில் ஈழத்தமிழ் இலக்கிய வரலாறு பகுதிகளை நாங்கள் பார்த்துவிட்டு பிறகு தென்னிந்திய இலக்கிய வரலாறு தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக தென்னிந்திய இலக்கிய வரலாறையே மாணவர்கள் பெரும்பாலும் தமது கேள்விக்காக தெரிவு செய்வது வழக்கம். எனினும் ஈழத்தமிழ் இலக்கிய வரலாற்று கேள்விகளும் அதற்கான விடைகளும் மிக இலகுவான முறையிலேயே அமைக்கப்படுகின்றன. மிக குறைந்த குறிப்புகள் கொடுக்கப்பட்டாலே அவற்றுக்கு முழுமையான புள்ளிகள் வழங்குகின்ற முறையை நாங்கள் புள்ளித்திட்ட மரபிலே பார்க்கின்றோம், அல்லது பேப்பர் திருத்துவதற்காக செல்லுகின்ற போது நாங்கள் அவற்றை கவனிக்கின்றோம். 4 பாயிண்ட்ஸ் அல்லது 4 குறிப்புகள் கொடுக்கப்பட்டாலே தேவையான அத்தனை புள்ளிகளும் வழங்கப்படுகின்ற முறைகள் இப்போது இருக்கின்றன. இறுதியான பகுதிகளிலும் நாங்கள் அவ்வாறு பலவற்றை நாங்கள் பார்த்தோம். ஈழத்தமிழ் இலக்கிய வரலாறை இலகுவாக மாற்றுவதற்கும் பிள்ளைகள் அவற்றை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அதனை மிக இலகுவாக மாற்றி வருகிறார்கள். எனவே ஈழத்தமிழ் இலக்கிய வரலாறு பகுதியில் கேள்விகளை எடுப்பது என்பது உங்களுக்கு மிகவும் பயன் தருவதாக அமையும். ஆனால் ஈழத்தமிழ் இலக்கிய வரலாறு தொடர்பான ஒரு முழுமையான புரிதல் இருக்கின்ற போதே அந்த பாடம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும். எனவே நாங்கள் ஈழத்தமிழ் இலக்கிய வரலாறை இன்று கற்க இருக்கின்றோம். அதிலே ஆரிய சக்கரவர்த்திகள் காலம் நாம் ஏற்கனவே பார்த்து முடித்து விட்டோம். இன்று போர்த்துகேயர் காலத்துக்கு செல்ல இருக்கின்றோம். எனவே போர்த்துகேயர் காலம் தொடர்பான ஒரு முழுமையான அறிமுகத்தோடு நாங்கள் இதனை தொடங்கி முதலில் நாங்கள் போர்த்துகேயர் காலம் தொடர்பான ஒரு முழுமையான புரிதலை ஏற்படுத்திய பின்னரே அந்த காலம் தொடர்பாக கற்பது நமக்கு சிறப்பானதாக அமையும். எனவே போர்த்துகேயர் காலம் தொடர்பாக நாங்கள் இன்று கற்க இருக்கின்றோம். மாணவர்களே, நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள், ஈழத்தமிழ் இலக்கிய வரலாறு என்பது நமக்கு 14ஆம் நூற்றாண்டுக்கு பின்னரே தொடங்குகிறது. ஆரிய சக்கரவர்த்திகள் யாழ்ப்பாண பிரதேசத்தை ஆட்சி செய்ய தொடங்கிய பின்னர், ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்துக்கு பின்னர் நமக்கு தொடர்ச்சியாக நூல்கள் வர தொடங்கின. ஈழத்திலே முதலாக சரஸ்வதி மாலை என்ற நூல் எங்களுக்கு கிடைக்கின்றது. அது சிங்கள அரசு சபையில், பராக்கிரபாவு என்ற அரசு சபையில் அது தோன்றுகிறது. பின்னர் எங்களுக்கு தொடர்ச்சியாக ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்தில் யாழ்ப்பாண ராஜ்யத்திலிருந்து பல நூல்கள் வெளிவருகின்றன. அவை மொழிபெயர்ப்பு நூல்களாக இருக்கின்றன, தழுவல் நூல்களாக இருக்கின்றன, சில இலக்கியங்கள் ஈழத்தை பேசுகின்ற இலக்கியங்களாக இருக்கின்றன. ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்தில் இருந்த புலவர்கள் பல இலக்கியங்களை படைத்திருக்கிறார்கள். ஒரு வகையில் ஈழத்து இலக்கிய வரலாற்றின் தொடக்க காலமாக ஆரிய சக்கரவர்த்திகள் காலம் அமைகிறது. அங்கு கிடைத்த நூல்கள், அந்த கால நூல்கள், அந்த கால வழக்கையும் மக்களுடைய பண்பாட்டையும் சித்தரிக்கின்றன. பெரும்பாலும் ஆரிய சக்கரவர்த்திகள் கால நூல்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை, அது பெரும்பாலும் தழுவல் நூல்களாக அல்லது மொழிபெயர்ப்பு நூல்களாகவே அமைகின்றன. அது ஈழத்துக்குரிய நூல்கள் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு முழு நூலை நாங்கள் அடையாளம் காண முடியவில்லை. பெரும்பாலும் அவை தழுவல் நூல்களாகவே அமைகின்றன. ஆனால் இந்த தழுவல் நூல்களை தாண்டி போர்த்துகேயர் காலத்துக்கு நாங்கள் பிரவேசிக்கின்ற போது ஓரளவிற்கு, அதிகம் முழுமையாக சொல்ல முடியாவிட்டாலும் ஓரளவுக்கு ஈழத்தை பிரதிபலிக்கின்ற, ஈழத்து பண்பாட்டை பேசுகின்ற நூல்கள் இங்கு வர தொடங்குகின்றன. அப்போ ஈழத்தின் பண்பாட்டை பேசுகின்ற, ஈழ மண்ணின் ருசியை சுவைக்கின்ற, ஈழ மண்ணுக்குரிய விடயங்களை பேசுகின்ற நூல்களாக போர்த்துகேயர் கால நூல்கள் ஓரளவுக்கு நமக்கு திருப்தியை தருகின்றன. அந்த வகையில் போர்த்துகேயர் காலம் என்பது ஈழத்திலக்கிய வரலாறில் இன்னும் ஒரு முக்கியமான காலமாக அமைகின்றது. எனவே நாங்கள் போர்த்துகேயர் காலம் தொடர்பாகவே இன்று நோக்க இருக்கின்றோம். ஆரிய சக்கரவர்த்திகள் காலம் தொடர்பான இந்த கேள்விகள், அவர்களுடைய காலத்து முயற்சிகள், மொழிபெயர்ப்பு முயற்சிகள், ஆரிய சக்கரவர்த்திகள் காலம் அமைந்த முறைகள் என்பன இங்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவை ஏற்கனவே பார்த்து முடிக்கப்பட்டமையால் நாங்கள் இன்று போர்த்துகேயர் காலம் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். எனவே அதிலிருந்தே நான் தொடங்குகின்றேன்.
பெரும்பாலும் ஈழத்திலே போர்த்துகேயர்கள் வருவதற்கான சூழல் எவ்வாறு அமைகின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலில் போர்த்துகேயர்கள் இலங்கைக்கு 1505ஆம் ஆண்டு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த போர்த்துகேயர்கள் 1565ஆம் ஆண்டு வருகை தந்தாலும் யாழ்ப்பாண பிரதேசத்தை அவர்கள் கைப்பற்றுவதற்கான காலம் மிகவும் பிற்பட்ட காலத்திலேயே யாழ்ப்பாண பிரதேசம் கைப்பற்றப்படுகிறது. அந்த சூழலை நாங்கள் முதலில் பார்த்துவிட்டு போர்த்துகேயர் காலத்துக்குள் நாங்கள் நுழையலாம். போர்த்துகேயர் காலம் என்பது இப்போ பொதுவாக எங்களுக்கு தெரியும் 1505ஆம் ஆண்டு போர்த்துகேயர்கள் இலங்கைக்கு வருகை தருகின்றார்கள். இவர்கள் வருகை தந்த காலத்தில் இவர்களுக்கு 2 நோக்கமே அங்கு அவர்களிடம் இருக்கிறது. நாங்கள் இந்த போர்த்துகேயருடைய வருகையை கிழத்தேசத்துக்கு வந்த வாஸ்கடகாமாவின் கூற்றிலிருந்து தான் நாங்கள் பொதுவாக அதனை பார்ப்போம். நாங்கள் கிறிஸ்தவர்களையும் வாசனை திரவியங்களையும் தேடி வந்தோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். எனவே மதம் பரப்புதல் என்பதும் வர்த்தகம் என்பதும் அவருடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. எனவே இலங்கைக்கு வந்த போர்த்துகேயர்கள் 1505 இலங்கையின் கொழும்பு பிரதேசம் அதை சார்ந்த பிரதேசங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு வர்த்தகத்தை முழுமையாக நடத்துவதில் தான் அவர்கள் மிகுந்த ஈடுபாடுடையவர்களாக இருக்கின்றார்கள். வர்த்தகத்தில் தான் ஈடுபடுகிறார்கள். இந்த சூழலில் மதம் பரப்புதலும் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கொள்கையாக இருக்கிறது. மதத்தை பரப்புவதற்காகவும் அவர்கள் இறங்குகிறார்கள். இப்போ இந்த கோட்டை பிரதேசம் அல்லது கொழும்பு பிரதேசத்தை சுற்றியிருந்த போர்த்துகேயர்கள் ஒரு நூற்றாண்டு காலமாக அவர்கள் இங்கு இருக்கிறார்கள். தமது வர்த்தகத்துக்காக கருவா, ஏலம், கராம்பு போன்றவற்றை பயிரிடுகிறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள். ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். அதன் மூலம் தங்களுடைய லாபங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த சூழலில் அவர்கள் வந்த இன்னுமொரு நோக்கமாகிய மதம் பரப்புதல் என்ற நோக்கத்தையும் அவர்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த சூழலில் தான் எங்களுக்கு ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்துக்குள் அல்லது யாழ்ப்பாண பிரதேச எல்லைக்குள் தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்த எல்லைக்குள் போர்த்துகேயர்கள் வர வேண்டிய சூழல் வருகிறது. இது எப்போது வருகிறது என்று பார்த்தால் போர்த்துகீசர் காலம் என நாங்கள் இங்கு தமிழக வரலாற்றில் குறிப்பிடப்படுவது 1621 1658 வரையான காலப்பரப்பை பார்க்கிறோம். 1658 போர்த்துகேயர்கள் இந்த நாட்டிலிருந்து வெளியேறி விடுகிறார்கள். 1505 அவர்கள் இங்கு வருகிறார்கள். ஆனால் 1621 தான் யாழ்ப்பாண ராஜ்யம் போர்த்துகேயருடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. அப்ப அதற்கான காரணம் என்ன என நாம் பார்க்கின்ற போது போர்த்துகேயர்கள் 1621 1658 வரையான 37 ஆண்டு காலப்பரப்பை தான் யாழ்ப்பாண ராஜ்யத்தில் அவர்கள் ஆட்சி நடத்தினார். மிக குறுகிய காலம் கொண்ட ஒரு காலப்பரப்பு இந்த காலப்பரப்பு. என்ன நடக்கிறது? இவர்கள் யாழ்ப்பாண பிரதேசத்துக்குள் போர்த்துகேயர்கள் நுழைவதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால் மிக முக்கியமான ஒரு காரணமாக குறிப்பிடப்படுவது இந்த சங்கிலிய மன்னனால் மன்னாரிலே சங்கிலிய மன்னன் காலத்திலே மன்னாரில் நடந்த இந்த ஒரு 600 கத்தோலிக்க குடிகளின் படுகொலை தான் இதுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைகிறது. என்ன என்று நாம் விரிவாக பார்த்தால் போர்த்துகேயர்கள் மதம் பரப்பலில் ஈடுபடுகிறார்கள். மன்னர் பிரதேசத்தில் கத்தோலிக்க மதம் பரப்பப்படுகிறது. பல பிரதேசங்களில் பரப்பப்பட்டு மன்னாரில் பல இடங்களில் கத்தோலிக்கர்கள் பரவுகிறார்கள். இது இந்த மன்னார் பிரதேசம் சங்கிலியனுடைய ஆட்சி பரப்புக்குள் இருக்கிறது. அதாவது ஆரிய சக்கரவர்த்திகளுடைய ஆட்சி பரப்புக்குள் இருக்கிறது. அவர்கள் ஆரிய சக்கரவர்த்திகள் நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கின்றோம். ஆரிய சக்கரவர்த்திகள் அனைவருமே இந்துக்கள் அல்லது அவர்கள் பிராமணர்களுடைய ஆட்சியில் அவர்கள் இருக்கின்ற போது அதே பரப்புக்குள் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத இன்னும் ஒரு மதம் பரவுவதை இந்த சங்கிலியனும் அவரோடு சேர்ந்தவர்களும் விரும்பாத சூழலில் சங்கிலியன் மன்னார் மாவட்டத்துக்கு படை கொண்டு வந்து இந்த மதம் மாறியவர்களை விரைவாக மீண்டும் இந்து மதத்துக்கு அல்லது சுய மதத்துக்கு மாறுமாறு கோரிக்கை விடுக்கின்றார். இந்த கோரிக்கை அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவனால் கொடுக்கப்பட்ட கால அவகாசம் முடிகின்ற போது சங்கிலியன் அந்த மதம் மாறாத கிட்டத்தட்ட 600 மக்களை 600 பேரை குழந்தைகள், பெரியவர்கள், சிறியவர்கள் என கிட்டத்தட்ட 600 பேரை சங்கிலியன் கொலை செய்கின்றான். இந்த கொலை தான் எங்களுக்கு இங்கு பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த கொலை செய்யப்பட்டவுடன் தங்களுடைய மதம் பரப்புகின்ற கொள்கைக்கு எதிராக ஒரு மன்னன் செயற்படுகின்றான் என்பதை போர்த்துகேயர்கள் அறிந்து கொள்கிறார்கள். எனவே அங்கிருந்து இந்த போர்த்துகேயர்களுக்கு பொறுப்பாக வந்த சமய குருக்கள், குறிப்பாக பிரான்சிஸ்கு சவேரியார் போன்ற சமய குருக்கள் இங்கிருந்து போர்த்துகேய நாட்டுக்கு அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தெளிவுபடுத்துகிறார்கள். விரைவாக படைகளை அனுப்பி இந்த யாழ்ப்பாணத்தை கைப்பற்றினால்தான் நாங்கள் மதத்தை பரப்பக்கூடிய சூழல் உருவாகும் என்பதை அவர்கள் கடிதம் மூலம் தெரிவிக்கிறார்கள். இதன் அடிப்படையில் வந்த இந்த போர்த்துகேய படைகள்
யாழ்ப்பாண ராஜ்யத்தை 1620 யாழ்ப்பாண ராஜ்யத்துக்கு முதலில் படையெடுத்து செல்கிறார்கள். படையெடுத்து சென்று சங்கிலியனை கைப்பற்றி அவர்கள் முதலில் போர் தொடர்பான ஒரு கொஞ்சம் விலகல் போக்கியை கையாண்டிருக்கிறார்கள். முதலில் சங்கிலியனை கைப்பற்றி ஒரு ஒப்பந்தத்துக்கு வருகிறார்கள். மதம் பரப்புதல், தாங்கள் மதம் பரப்புவதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அவனும் அதற்கு உடன்படுகிறான். அதனால் கைப்பற்றின அந்த யாழ்ப்பாண பிரதேசத்தை மீண்டும் ஒப்படைத்து விட்டு அவர்கள் திரும்புகிறார்கள். ஆனால் 1621 ஆண்டு 20ஆம் ஆண்டு நடக்கிறது. 21ஆம் ஆண்டு மீண்டும் சங்கிலியன் மதம் பரப்பதற்கு எதிராக செயற்படுகின்றான். இதனால் கோபமடைந்த போர்த்துகேயர்கள் 1621ஆம் ஆண்டு படையெடுத்து வந்து சங்கிலியனை கைப்பற்றி கொலை செய்கிறார்கள். இந்த கொலையோடு யாழ்ப்பாண ராஜ்யத்துக்குள் இவர்கள் போர்த்துகேயர்கள் புகுந்து விடுகிறார்கள். அதன் பின்னர் யாழ்ப்பாண ராஜ்யம் போர்த்துகேயுடைய கட்டுப்பாட்டுகள் வருகிறது. கிட்டத்தட்ட 37 வருடங்கள் இவர்களுடைய ஆட்சி பரப்புகள் இருக்கிறது. ஆனால் இவர்கள் போர்த்துகேயர்கள் வருகின்ற போது அவர்களுடைய மனநிலை ஒரே ஒரு இந்த உலகத்தில் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறார் என்பதும், அவர்கள் ஒரே ஒரு மதம் தான் இங்கு இருக்கிறது என்பது போன்ற ஒரு மனநிலையில் தான் இங்கு வருகிறார்கள். ஏனெனில் மத சீர்திருத்தம் நிகழ்வதற்கு முன்பு போர்த்துகேயர்கள் இங்கு வந்து விடுகிறார்கள். எனவே எல்லா மதத்தையும் அல்லது சுதேச மதங்களை இயல்பாக பார்க்கின்ற ஒரு நிலைமை போர்த்துகேயரிடம் காணப்படவில்லை. எனவே இந்து மதமோ இந்து மதம் சார்ந்த வழிபாட்டு முறைகளோ அல்லது இந்து மதம் சார்ந்த எந்த விடயங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதை அவர்கள் நம்பியதால் முழுக்க முழுக்க இந்து மதத்துக்கு எதிரான செயற்பாடுகளிலேயே போர்த்துகேயர்கள் ஈடுபடுகிறார்கள். இதனால் வழிபாட்டு முறைகள் தடுக்கப்படுகின்றன, இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் தடுக்கப்படுகின்றன, ஆலயங்கள் இடிக்கப்படுகின்றன. இவ்வாறான ஒரு இறுக்கமான சூழலில் அல்லது இந்து மதத்துக்கும் தமிழ் சூழலுக்கும் ஒரு நெருக்கமான சூழலில் 37 வருடங்கள் கடக்கிறது. இந்த 37 வருடங்களில் எங்களுக்கு பெரிதாக எந்த இலக்கியமும் தோன்றவில்லை என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் இந்த சூழல், அரசியல் சூழல் மிக நெருக்கடியாக இருந்ததால் இந்த காலத்தில், போர்த்துகேயர் காலத்தில் எங்களுக்கு பெரும்பாலும் இலக்கியங்கள் எதுவும் தோன்றவில்லை. அப்ப கத்தோலிக்க சமயத்தவர்கள் எல்லா சமய வழிபாடுகளையும் வெறுத்ததன் காரணமாகவும் அவர்கள் அதிகார பலமுடையவர்களாகவும் அரசியல் பலமுடையவர்களாகவும் காணப்பட்டபடியால் தமிழ் மரபு கல்வி நலிவடைய தொடங்குது. வேதாகமத்தை விளங்குவதற்காகவும் அல்லது பைபிளை படிப்பதற்கும் எழுதுவதற்குமான கல்வி மட்டுமே அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த சூழலில் ஒரு நல்ல தமிழ் சார்ந்த இலக்கியம் எழுவதற்கான சூழல் மறக்கப்படுகிறது, அல்லது ஒரு மதம் சார்ந்த இலக்கியம் எழுவதற்கான சூழல் மறக்கப்படுகிறது. ஏனெனில் ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது இந்து சமயம் சார்ந்த பல நூல்கள் தோன்றியுள்ளன. ஆனால் போர்த்துகேயர் காலத்தில் இந்து சமயம் சார்ந்த எந்த நூல்களும் தோன்றுவதற்கான எந்த வாய்ப்புமே இங்கே அவர்கள் வழங்கவில்லை. அதனால் எந்த விதமான நூலும் வர முடியாத ஒரு சூழல் ஒன்று இந்த போர்த்துகேயர் காலத்தில் உருவாகிறது. இங்கு உருவாக வேண்டுமானால் அது சமயம் சார்ந்து அல்லது கத்தோலிக்க சமயம் சார்ந்து அல்லது கிறிஸ்தவ சமயம் சார்ந்து நூல்கள் எழ வேண்டிய சூழல் மட்டுமே வருகிறது. எனவே இவ்வாறான ஒரு சூழலில் போர்த்துகேயர் காலத்தில் 3 இலக்கியங்கள் மட்டுமே தோற்றம் வருகிறது. இந்த 3 இலக்கியங்களும் கிறிஸ்தவ சமயம் சார்ந்த நூல்களாகவே தோற்றம் வருகிறது. இதில் பாருங்கள், ஞானப்பள்ளு, அர்ச்சையாகப்பர் அம்மானை, ஞானானந்த புராணம் என்ற 3 நூல்கள் மட்டுமே இந்த காலத்தில் தோற்றம் பெற்றுகிறது. ஒரு வகையில் பார்க்கின்ற போது 37 வருடங்களில் 3 நூல்கள் தோற்றம் பெற்றிருக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது. இதில் பல நூல்கள் தோன்றியிருக்கலாம், அல்லது பல நூல்கள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம், அது பல நூல்கள் தோன்றியிருந்தாலும் அது அரங்கேற்றம் செய்யப்படவோ அல்லது அது படுவதற்கான சூழலோ போர்த்துகேயர் காலத்தில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை அது இந்து மதம் சார்ந்த நூல்களாக இருந்திருந்தால் அது இல்ல கத்தோலிக்க சமயம் சார்ந்தவர்களால் அது தடை செய்யப்பட்டிருக்கலாம், அல்லது அது எரிக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். ஆனால் இந்த காலப்பகுதியில் மிக குறைந்த இலக்கியங்கள் தோன்றியிருக்கின்றன. தோன்றிய இந்த 3 இலக்கியங்களையும் 2 இலக்கியங்கள் மட்டுமே எங்களுக்கு கிடைத்துள்ளன. ஞானப்பள்ளு, அர்ச்சையாகப்பர் அம்மானை என்ற 2 இலக்கியங்கள் மட்டுமே எங்களுக்கு கிடைத்துள்ளன. ஞானானந்த புராணம் எங்களுடைய கையில் கிடைக்கவில்லை. ஆனால் ஞானானந்த புராணமும் எழுந்தது என்றதுக்கான சான்றுகள் கிடைக்கின்றன. ஆகவே இந்த 3 நூல்களும் கிறிஸ்தவ சமயம் சார்ந்த நூல்களாகவே இருக்கின்றது. இந்த 3 நூல்களையும் படித்து முடிக்கின்ற போது போர்த்துகேயர் காலம் தொடர்பான ஒரு முழுமையான ஒரு பகுதியை இல்லை பரவலை, ஒரு அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியதாக இருக்கும். முதலாவது நூல் ஞானப்பள்ளு என்ற நூல். இந்த ஞானப்பள்ளு என்ற நூலை நாங்கள் ஒன்றொன்றாக இந்த 2-3 நூல்களையும் கற்றால் ஓரளவுக்கு போர்த்துகேயர் காலத்தை நிறைவு செய்யலாம். பின்னர் பொதுவாக எங்களுக்கு வருகின்ற கேள்விகள் வரும். இந்த காலத்து இலக்கிய பண்புகள் அல்லது இந்த காலத்தில் அதிகமான நூல்கள் தோன்றாமைக்கான காரணம், நூல்கள் தோன்றியிருந்தால் அதுக்கான காரணங்கள் என்று சொல்லி நாங்கள் சில கேள்விகளை தொடர்ந்து பார்க்க வேண்டியிருக்கும். முதலில் இந்த நூல்களை முழுமையாக நாங்கள் பார்த்துவிட்டு மீண்டும்
போர்த்துகேயர் காலத்துக்குள் நாங்கள் போர்த்துகேயர் காலத்தை நாங்கள் பிறகு பார்க்கலாம். அப்போ இதுவரைக்கும் ஒரு சுருக்கமாக சொன்னால் போர்த்துகேயர் காலம் என்பது 1621 1658 வரையான 37 ஆண்டு காலப்பரப்பை குறிக்கும். இந்த 37 ஆண்டு காலப்பரப்பில் கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயம் யாழ்ப்பாண ராஜ்ய பகுதிகளை கைப்பற்றிக் கொள்கின்றது, அல்லது போர்த்துகேயர்கள் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். அவர்களுடைய அரசியல் பின்னணியில், அவர்களுடைய சமய பார்வையில், அவர்களுடைய அதிகார தோரணையில் இருந்து கொண்டு இந்த காலத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த காலத்தில் வேற்று எந்த மதங்களும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, வேறு சமயங்கள் கொள்ளப்படவில்லை, வேறு சமயங்களின் வழிபாட்டு முறைகளோ ஆலயங்களோ எதுவுமே தவிர்க்கப்பட்டன. எனவே இந்த சூழலில் கத்தோலிக்க சமயம் சார்ந்த 3 நூல்கள் மட்டுமே தோன்றியிருக்கிறது. இந்த நூல்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் இனி நோக்க இருக்கின்றோம். முதலில் நாங்கள் பார்க்க இருப்பது ஞானப்பள்ளு என்ற இலக்கியம். முதலில் பார்க்க இருப்பது ஞானப்பள்ளு என்பது ஒரு பள்ளு இலக்கியம். ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், இந்த ஞானப்பள்ளு, ஞானானந்த புராணம், அர்ச்சையாகப்பர் அம்மானை, மூன்று விதமான இலக்கிய அமைப்பு. ஒன்று பள்ளு, ஒன்று அம்மானை, இன்னொன்று புராணம். பள்ளு அம்மானை என்பது பொதுமக்கள் சார்ந்த இலக்கியம். எங்களுக்கு தெரியும், கத்தோலிக்கத்தினுடைய அல்லது போர்த்துகேயர்களுடைய முக்கியமான நோக்கமே மதம் பரப்புதல் தான். எனவே பொதுமக்கள் சார்ந்த இலக்கியங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் தங்களுடைய மத கருத்துக்களை கூறுவது அவர்களுக்கு மிக இலகுவாக இருந்தது. இதனால் அம்மானை, பள்ளு போன்ற இலக்கிய மரபுகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். மேட்டுக்குடி மக்களுக்குரிய இலக்கிய அமைப்புகளை அவர்கள் பெரும்பாலும் தவிர்த்தார்கள். சாதாரண மக்களுக்கு விளங்க வேண்டும், சாதாரண மக்களிடையே கிறிஸ்தவ சமயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்களால் படைக்கப்பட்ட இலக்கியங்கள் பெரும்பாலும் பொதுமக்கள் சார்ந்த இலக்கியங்களாகவே இருக்கின்றன. மிக சாதாரண மொழிநடையில் அமைந்த இலக்கியங்களாகவும் இருக்கின்றன. அந்த வகையில் தான் நாங்கள் இந்த பள்ளு இலக்கியத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலில் பார்ப்பது இந்த ஞானப்பள்ளு. இது இயேசுநாதரை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்ட ஒரு இலக்கியம். எங்களுக்கு தெரியும், இயேசுநாதரை பாட்டுடை தலைவர் என்பது அந்த இலக்கியத்துக்கான பிரதானமான பாத்திரமாக இருக்கும். அப்ப பிரதானமான பாத்திரமாக அமைவது இயேசுநாதராகவே இருக்கின்றது. அது எங்களால் அது புரிந்து கொள்ள முடியும். இந்த நூலை யார் எழுதினார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இவர் ஒரு மதமாற்றம் செய்யப்பட்ட கிறிஸ்தவராக இருக்கக்கூடும் என்பது தெரிகிறது. ஏனெனில் இது ஒரு ஆங்கிலேயரால் எழுதப்பட்ட நூல் அல்ல, இது ஒரு தமிழரால் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இங்கிருந்த தமிழர் என்று சொன்னால் அவர் மதமாற்றம் செய்யப்பட்டவராகத்தான் இருக்கக்கூடும். எனவே இந்த நூல் ஒரு ஆறால் எழுதப்பட்டதென அறியப்படாவிட்டாலும் ஒரு மதமாற்றம் செய்யப்பட்ட கிறிஸ்தவர் ஒருவரால் எழுதப்பட்டிருக்கிறது என நம்பக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு முன்னர் நாம் ஒரு பள்ளி இலக்கியம் தொடர்பாக ஒரு பார்வை பார்த்துவிட்டுத்தான் நாங்கள் இந்த இலக்கியத்துக்கு செல்ல வேண்டும். பொதுவாக எங்களுக்கு ஏற்கனவே ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்தில் கதிரமலை பள்ளு என்ற ஒரு பள்ளி இலக்கியம் இருக்கிறது. அதே போல நாங்கள் ஏற்கனவே தென்னிந்திய வரலாற்றிலும் நாங்கள் பள்ளி இலக்கியத்தை காண்கிறோம். பள்ளி இலக்கியத்துக்கென முக்கியமான சில பண்புகள் உண்டு. பொதுவாக எல்லா இலக்கியங்களும் ஒவ்வொரு பண்பை தனக்குள்ளே கொண்டிருக்கும். பிள்ளைத்தமிழ் என்பது ஒரு வகையாக இருக்கும், கோவை என்பது ஒரு வகையாக இருக்கும், பரணி என்பது ஒரு வகையாக இருக்கும். கோவை என்பது அகத்துறை செய்யுள்களை ஒன்றாக இணைத்து பாடுகின்ற பாடலாக இருக்கும். பரணி என்பது 1000 வீரனை அமரடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று சொல்லி வரும். அது 1000 யானையை அமரடை வென்றவன் என்ற அடிப்படையில் ஒரு வீரனுக்காக பாடப்படுவது பரணி இலக்கியமாக மாறும். அம்மானை என்பது பெண்கள் தங்களுக்குள் இருந்து பாடுகின்ற போது, விளையாட்டுகின்ற போது பாடுகின்ற பாடல். இவ்வாறு பல அமைப்பு முறைகள் இருக்கின்றன. இதில் பள்ளு என்பது பொதுவாக சில பண்புகளை அது கொண்டிருக்கும். சாதாரண மக்களுக்குரிய ஒரு இலக்கியம் என்ற அமைப்பில் அதில் மிக முக்கியமான பாத்திரங்களாக நாங்கள் 4 பாத்திரங்களை கருத முடியும். ஒன்று பண்ணைக்காரன். பண்ணைக்காரன் என்பது அந்த நிலத்துக்கு உடைமையாளன் என்பது பண்ணைக்காரன். நில உடைமையாளன் என்பது எங்களுக்கு தெரியும். நில உடைமையாளன் என்பது பெரிய நிலத்துக்கு சொந்தக்காரன் இருப்பான். பல ஏக்கர் கணக்கான பூமி அவனுக்கு சொந்தமாக இருக்கும். ஆடுகள், மாடுகள், பண்ணைகள் என பல அவனிடம் இருக்கும். அவனைத்தான் நாம் பண்ணைக்காரன் என குறிப்பிடுகிறோம். ஒரு பள்ளி இலக்கியத்தில் கட்டாயமாக பண்ணைக்காரன் இருப்பான். அதன் பின்னர் பள்ளன் இருப்பான். 2வது பாத்திரமாக பிரதானமாக வகிப்பது பள்ளன். இங்கு பள்ளன் என்பவன் அந்த பண்ணைக்காரனுடைய நிலத்தில் வேலை செய்பவனாக இருப்பான். அந்த பண்ணைக்காரன் நிலத்திலே அந்த விவசாயம் செய்பவனாக, அந்த ஆடுகள் மாடுகள் அவற்றை பாதுகாப்பவனாக, அவற்றுக்கு காவலனாக இவன் 2வது இடத்துக்கு வருவான். 3வதாக சமபாத்திரங்கள் 2 வரும். ஒன்று மூத்த பள்ளி, இன்னும் ஒன்று இளைய பள்ளி. இந்த 4 பாத்திரங்களும் ஒரு பள்ளி இலக்கியத்தில் மிக முக்கியமானது. பண்ணைக்காரன், பள்ளன், மூத்த பள்ளி, இளைய பள்ளி. இந்த 4 பாத்திரங்களும் ஒரு பள்ளி இலக்கியத்தில் மிக முக்கியமான பாத்திரங்களாக அமையும்.
இந்த பாத்திரங்களுக்கென்றே சில முக்கியமான பண்புகளும் அமைகின்றன. பண்ணைக்காரன் என்பவன் எப்போதும் ஒரு அதிகாரத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். அதே நேரம் அவன் நகைச்சுவை பாத்திரமாகவும் பள்ளி இலக்கியத்தில் படைக்கப்படுவான். பொதுவாக உங்களுக்கு தெரியும், அதிகாரம் இருப்பவர்கள் நகைச்சுவையாக மாற்றப்படுவது உண்டு. எங்களுக்கு தெரியும், ஆர் அதிகாரத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் நகைச்சுவைக்குரியவர்களாகவும் மாற்றப்படுவார்கள், அல்லது அவர்கள்தான் அதிகமாக விமர்சிக்கப்படுவார்கள். உதாரணமாக, இப்போ ஒரு பாடசாலையில் ஒரு மாணவனுக்கோ மாணவி மாணவர்கள் என்பவர்கள் அதிபரோடு தொடர்புடையவர்கள் அல்ல. பெரும்பாலும் மாணவர்களுக்கு தொடர்புடையவர்கள் ஆசிரியர்களாகவே இருப்பார்கள். ஆனால் அந்த பாடசாலை தொடர்பான முடிவுகள், அந்த பாடசாலையுடைய ஏற்றம் இறக்கம் உயர்வு சிறப்பு எல்லாத்துக்கும், அல்லது மாணவர்களுக்கு பிடிக்காத சூழல் வருகின்ற போது கூட பெரும்பாலும் அங்கே அவர்கள் மாணவர்களால் நகைச்சுவையாக நையாண்டி செய்யப்படுவர் அதிபராகவே இருப்பார். அதிபரை நையாண்டி செய்வது என்பது மாணவர்களுக்கு இயல்பான ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் அதிகாரம்தான் பெரும்பாலும் நகைச்சுவையாகவும் மாறும். இல்லை ஒரு ஜனாதிபதி தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது பொதுவான பத்திரிகைகள் ஜனாதிபதி தொடர்பான கேலி சித்திரங்கள் அதிகமாக வருவதை பார்க்கலாம், அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்கள் தொடர்பான கேலி சித்திரங்கள் அதிகமாக வருவதை பார்க்கலாம். ஏனெனில் அதிகாரங்கள் பெரும்பாலும் சாதாரண மக்களால் நகைச்சுவையாக மாற்றப்படுவதே உண்டு. அவர்கள் அந்த அதிகாரத்தின் தன்மையை, அதன் விசாலத்தை புரிதல் என்பது இயல்பாக இருக்காது. அப்போ பெரும்பாலும் பண்ணைக்காரன் என்ற பாத்திரம் பள்ளி இலக்கியத்தில் ஒரு நகைச்சுவை பாத்திரமாகவே அமையும். பானை வைரன் என்று சொல்லி பல சொற்கள் அவர்களுக்கே பள்ளி இலக்கியங்கள் நாங்கள் பார்க்கலாம். அவர்களை நகைச்சுவை செய்கின்ற பாத்திரங்களை நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவது பாத்திரமாக முக்கிய இடம் பிடிக்கின்ற பாத்திரம் பள்ளன் என்ற பாத்திரம். இந்த பள்ளன் என்ற பாத்திரம் பெரும்பாலும் பள்ளி இலக்கியத்தில் ஒழுக்க வாழ்வில் குன்றிய ஒரு பள்ளனாகவே பள்ளன் வருவார். பெரும்பாலும் அந்த பள்ளனுக்கு 2 மனைவிகள் இருக்கும். அவனுக்கு வேறு பெண்களோடு தொடர்பு இருக்கும். அவன் ஒரு விதமான சலன வாழ்க்கை வாழுபவனாக இருப்பான். அவன் ஒழுக்கமற்ற ஒருவனாக பள்ளி இலக்கியத்தில் படைக்கப்படுவான். பெரும்பாலும் எங்களுக்கு தெரியும், சாதாரண மக்கள் ஒழுக்க வாழ்வில் குன்றியவர்கள் என்ற ஒரு மனநிலை இருக்கும். படிக்காதவர்கள் தான் குடித்துவிட்டு ரோட்டில் அடிபடுபவர்கள் என்ற ஒரு மனநிலை இருக்கும். அப்போ அப்படியான ஒரு மனநிலையோடு படைக்கப்பட்ட ஒரு இலக்கியம் தான் இந்த இலக்கியம். அப்போ பள்ளன் என்பவன் எப்போதும் ஒழுக்க வாழ்வில் குன்றியவனாகத்தான் பள்ளி இலக்கியத்தில் படைக்கப்படுகின்றது. அடுத்த முக்கியமான 2 பாத்திரங்கள் இந்த மூத்த பள்ளி இளைய பள்ளி. பள்ளனுடைய ஒரு மூத்த மனைவி, 2வது மனைவி, இவர்கள் 2 பேரும் சம பாத்திரங்களாக இங்கு இடம் வருவார்கள். மூத்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் முதலில் திருமணம் செய்தவளாக இருப்பாள். இவளுக்கு என்ற அதிகாரங்கள் இருக்கும். இவள் தன்னை ஒரு முக்கியமானவளாக நிலைநிறுத்திக் கொள்வாள். பள்ளனோடு அவளுக்கு ஒரு சுமூகமான உறவு இருக்கும். என்றாலும் இளைய பள்ளியை திருமணம் செய்வதற்காக ஒரு கோபமும் அவளிடம் இருக்கும். இவ்வாறு ஒரு முக்கியமான பாத்திரமாக மூத்த பள்ளி இருக்க, இளைய பள்ளி என்னும் ஒரு விதமாக படைக்கப்படுகின்றாள். ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்பவளாக, எப்போதும் பள்ளன் தன்னோடு இருக்க வேண்டும் என விரும்புவனாக, மூத்த பள்ளிக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது என யோசிப்பவளாக, தன்னை ஒரு பணக்காரியாக காட்டிக்கொள்வதில் விருப்பமுடையவளாக இந்த இளைய பள்ளி வருவாள். இந்த 4 பாத்திரங்களும் ஒரு பள்ளி இலக்கியத்தில் மிக முக்கியமான பாத்திரங்கள். அப்போ பாட்டுடை தலைவன் என ஒன்று, இப்ப கதிரமலை பள்ளுவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் கதிர்காம கந்தன் பாட்டுடை தலைவனாக மாறுவான். இங்கு நாங்கள் பார்க்கின்ற போது இயேசுநாதரே பாட்டுடை தலைவராக மாறுகின்றார். அது சைவ சமயம் சார்ந்த இலக்கியம், எனவே அது கதிரமலை கந்தனை பாட்டுடை தலைவனாக ஏற்றுக்கொள்கிறது. இது கிறிஸ்தவ சமயம் சார்ந்த இலக்கியம், எனவே இயேசுநாதர் பாட்டுடை தலைவராக மாறுகிறார். அடுத்தது பண்ணைக்காரன் ஒரு நகைச்சுவை பாத்திரமாக படைக்கப்படும் என்று சொன்னேன். அடுத்தது பள்ளன், இவன் ஒழுக்க வாழ்வில் குன்றியவனாக படைக்கப்படுவான் என்று சொன்னேன். அடுத்தது 2 பாத்திரங்கள், மூத்த பள்ளி இளைய பள்ளி என்ற பாத்திரம். ஒரு மூத்த பள்ளி தனக்குரிய பொறுப்புணர்வோடு இருக்க, இளைய பள்ளி ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வாக படைக்கப்படுவார். இந்த 4 பாத்திரங்களும் ஞானப்பள்ளு என்ற இலக்கியத்தில் எவ்வாறு மாறுகிறது என்பதே இங்கு முக்கியமானது. பொதுவாக கிறிஸ்தவர்கள் மதம் பரப்பலில் தங்களுடைய மதம் தொடர்பான விடயங்களில் ஈடுபடுகின்ற போது இந்த சூழலை அல்லது தமிழ் சூழலை உள்வாங்கிக் கொண்டு அந்த சமயத்தை வளர்ப்பதற்கு முற்பட்டார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இங்கு ஞானப்பள்ளு ஒரு முற்றுருவக பல்லாக அமைகின்றது. பொதுவாக ஞானப்பல்லை நாங்கள் முற்றுருவக பல்லு என்றுதான் குறிப்பிடுவோம். ஞானப்பல்லு ஒரு முற்றுருவக பல்லு என்ற நிலையை அடைகிறது. அதாவது இங்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட எல்லா பாத்திரங்களும் இங்கு இன்னும் ஒரு ஆளாக உருவகப்படுத்தப்பட்டு பார்க்கப்படுவதை பார்க்கலாம். இங்கு பாருங்கள்,
இங்கு பாட்டுடை தலைவராக ஜேசிநாதர் விளங்குகிறார். நான் அதை ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டேன். பாட்டுடை தலைவராக ஜேசிநாதர் விளங்குகிறார். அடுத்ததாக இங்கே பண்ணைக்காரன், நான் ஏற்கனவே சொன்னேன் பண்ணைக்காரன் தான் அங்கு அதிகாரம் மிக்க ஆளாக இங்கு வருவார். ஆனா இங்கே பண்ணைக்காரன் பரிசுத்த பாப்பரசரே பண்ணைக்காரராக விளங்குகிறார். பரிசுத்த பாப்பரசர் இங்கு பண்ணைக்காரர், திருச்சபையின் அதி உச்ச நிலையில் இருப்பவர் பரிசுத்த பாப்பரசர். அவரே இங்கு பண்ணைக்காரனாக விளங்குகிறார். நிலம் புலங்களுக்கு சொந்தமானவர் என்று நாங்கள் அங்கே பார்த்தோம். இங்கு பண்ணைக்காரனாக விளங்குகிறார். பள்ளனாக கத்தோலிக்க திருச்சபை உருவாக்கப்படுகிறது. அங்கு பள்ளன் ஒழுக்க வாழ்வில் குன்றியவன் ஒருவன் என்று நாங்கள் பார்த்தோம். இங்கு பள்ளனாக கத்தோலிக்க திருச்சபை உருவாக்கப்படுகின்றது. அதே வேளையில் மூத்த பள்ளியாக ரோமாபுரி திருச்சபையும் இளைய பள்ளியாக எருசலேம் திருச்சபையும் உருவகம் செய்யப்படுகின்றது. மூத்த பள்ளியாக ரோமாபுரி திருச்சபையும் இளைய பள்ளியாக எருசலேம் திருச்சபையும் உருவகம் செய்யப்படுவதை பார்க்கலாம். இப்போ ஒரு முக்கியமான விடயத்தை கூறலாம். இப்போ கிறிஸ்தவ சமயம் இந்து மத சூழலுக்குள் பரவுகின்ற போது இந்த பண்பாட்டு தமிழ் பண்பாட்டையும் இந்து பண்பாட்டையும் பெரும்பாலும் அது உள்வாங்கிக் கொண்டு அதற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வதை பார்க்கலாம். உதாரணமாக இந்த கூத்து மரபை கிறிஸ்தவம் உள்வாங்கிக் கொள்ற, கூத்து மரபை கிறிஸ்தவம் பெற்றுக்கொள்கிறது. கூத்து என்று வருகின்ற போது இந்து மத கூத்துக்கள், இப்ப காத்தவராயன் கூத்து என்ற ஒரு கூத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் அந்த கூத்திலே வருகின்ற இந்து மத கடவுளர்கள் ஆட்டம் பாட்டம் என்று வருவதை நாங்கள் பார்க்கலாம். அதுவரை பாடப்பட்ட பாடல்களிலிருந்து கொஞ்சம் உச்சஸ்தாயியில் பாடப்படுற பாடல்களாகவும் கொஞ்சம் வேகமான பாடல்களாகவும் இந்த முத்துமாரியம்மன் அல்லது சிவன் வருகின்ற போது அந்த பாடல்கள் பயங்கர ஆட்டத்தோடு அவர்கள் வருவதாக பார்க்கலாம். இந்த மரபை உள்வாங்கிக் கொள்கின்ற கிறிஸ்தவம் தன்னுடைய கூத்துக்களில் என்ன செய்கின்றதுன்னு சொன்னால் தன்னுடைய கடவுளர்கள் வருகின்ற போது அமைதியான முறையில் வருகின்ற கடவுளர்களாக மாற்றிக்கொள்கிறது. இங்கு இவர்கள் ஆடி குதித்து கடவுளர்கள் வருவதை அப்படியே கிறிஸ்தவம் மாற்றிக்கொள்வது. ஜேசுநாதர் அமைதியான கடவுள் என்ற அடிப்படையில் அமைதியாக வந்து செல்லுகின்ற கடவுளாக இவர்களை மாற்றிக்கொள்கிறார்கள். இது ஒரு சின்ன வித்தியாசம். அவர்கள் ஆடுவதை இவர்கள் ஆடாமல் அவ்வாறு அமைதியாக தங்களை கொண்டு வந்து தங்களுடைய கடவுளர்களை மாற்றி விடுகிறார்கள். அதே மாதிரி இங்கு இந்த முற்றுருவக பள்ளு என்பது முழுக்க முழுக்க உருவகப்படுத்தப்படுகின்றது. இங்கு பண்ணைக்காரன் என்பவர், நான் ஏற்கனவே சொன்னேன், சாதாரணமாக ஒரு பள்ளி இலக்கியத்தில் பண்ணைக்காரன் என்பவன் நகைச்சுவை பாத்திரமா படைக்கப்படுவான். ஆனால் இங்கு பரிசுத்த பாப்பரசரே இங்கு பண்ணைக்காரனாக வருவதால் இது ஒரு வணக்கத்துக்குரிய பாத்திரமாக மாறுகிறது. வணக்கத்துக்குரிய பாத்திரமாகவும் மிகவும் மரியாதைக்குரிய பாத்திரமாகவும் இங்கு இந்த ஞானப்பள்ளி இது மாற்றப்படுகிறது. அதே போல பள்ளனாக திருச்சபை வருகின்றது. அங்கு பள்ளனாக வருவான் ஒழுக்க வாழ்வில் குன்றியவனாக படைக்கப்படுவான் என்று நான் ஏற்கனவே கூறினேன். ஆனால் இங்கு பள்ளனாக திருச்சபை வருவதால் ஒழுக்கம் நிறைந்த ஒரு பள்ளனை நாங்கள் இந்த பள்ளி இலக்கியத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல மூத்த பள்ளியாக ரோமாபுரி திருச்சபையும் இளைய பள்ளியாக எருசலேம் திருச்சபையும் உருவகப்படுத்தப்படுவதால் இவர்களுக்குரிய எந்த குணாம்சங்களும் இல்லாமல் மிகச்சிறந்த கிறிஸ்தவ வாழ்வு வாழுகின்ற இரண்டு பெண்களை நாங்கள் இங்கு பார்க்க முடியும். கிறிஸ்தவ வாழ்வு வாழுகின்ற பெண்கள், ஆடம்பரமாக வாழ்கின்ற இளைய பள்ளி இங்கு எந்தவித ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக ஒரு கிறிஸ்தவ முறைப்படி நல்ல வாழ்க்கை வாழுகின்ற ஒரு இளைய பள்ளியை இந்த ஆசிரியர் எங்களுக்கு கட்டமைத்து தருகின்றார். இப்படி பார்க்கின்ற போது முற்று முழுதாக உருவம் செய்யப்பட்டு ஒரு புதிய போக்கிலும் புதிய பார்வையிலும் இந்த ஞானப்பள்ளு படைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை தமிழ் சூழலில் வந்த பள்ளி இலக்கியங்கள் எல்லாவற்றையும் தாண்டி அல்லது பள்ளி இலக்கியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி மடை மாற்றம் செய்யப்பட்ட ஒரு இலக்கியமாக இந்த ஞானப்பள்ளி இலக்கியம் எங்களுக்குள் வருவதை காண முடிகிறது. அப்போ இந்த பள்ளி இலக்கியம் ஒரு முற்றுருவக பள்ளு என்ற நிலையை அடைந்திருக்கிறது. ஒரு புதிய போக்கில் இந்த பள்ளி இலக்கியம் கிறிஸ்தவ மரபுக்கு ஏற்ப தன்னை வளப்படுத்தி தனக்கேற்ப மாதிரி தன் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி இது மாற்றப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமானது. அடுத்த பாயிண்ட்ஸ் அதைத்தான் இங்கே பள்ளி இலக்கண மரபுகளோடு ஒப்பிடுகையில் ஞானப்பள்ளு புதிய போக்கோடு அமைய பெற்றிருப்பதை காணலாம் என்று அடுத்த பகுதியில் தரப்படுகிறது. அடுத்ததாக இவை நான் ஏற்கனவே கூறிய விடயங்கள். அதன் பின்னர்
ஞானப்பள்ளு பற்றி இன்னும் சில விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஞானப்பள்ளியில் இன்னும் ஒன்று முக்கியமானது, பொதுவாக பள்ளி இலக்கியங்களில் சிருங்காரச் சுவை அதிகமாக இருக்கும், அதாவது காமச்சுவை அதிகமாக இருக்கும். பல்லன் அவனுக்கு 2 மனைவிகள் என்று குறிப்பிடுகின்ற போது காமச்சுவை அதிகமாக இருக்கும். ஆனால் கிறிஸ்தவ சமயத்தில் இப்போ இந்து மதம் போன்று கிறிஸ்தவ சமயம் காமம் என்பதற்கும் துறவு என்பதற்கும் ஒரே அளவான முக்கியத்துவத்தை கொடுக்கும். இந்து மதம் இன்பம் என்பதில் அது முக்கியத்துவம் செலுத்தும். அது துறவரம் என்பது இன்னொரு புறம். அது இன்பம் எல்லாம் அனுபவித்த பின்னரே நாங்கள் துறவரம் செல்வதாக நாங்கள் இந்து மதத்தில் பொதுவாக பார்ப்போம். அது வனப்பிரஸ்தம், பிரம்மச்சரியம், இறுதியாகத்தான் நாங்கள் வனப்பிரஸ்தம் பார்ப்போம். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம் எல்லாம் முடித்துத்தான் நாங்கள் கடைசியாக துறவு செல்வதாக பார்ப்போம். ஆனால் கிறிஸ்தவம் 2ஐயும் சமமாக வைத்திருக்கும். துறவு என்பது ஒரு புனிதமானது, அதே போல திருமணம் என்பது புனிதமானது. 2ஐயும் அவர்கள் பாதிரிமார்கள் திருமணம் செய்வதில்லை. எனவே அது ஒரு விதம். திருமணம் செய்பவர்கள் இன்னொரு நிலையில் இருக்கிறார்கள், அவர்கள் இல்லற நிலையில் அல்லது வாழ்கிறார்கள். குருத்துவ வாழ்வு என்று அவர்கள் சொல்வார்கள். பாதர்கள் அல்லது பாதிரியாருடைய வாழ்வை குருத்துவ வாழ்வு என்றும், இதை இல்லற வாழ்வு என்றும், இரண்டுமே முக்கியமானது என்று கருதுகிறார்கள். ஆனால் பெரும்பாலும் இல்லற வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்ப கால கிறிஸ்தவம் முக்கியத்துவம் கொடுத்ததாக தெரியவில்லை. ஆகவே சிருங்காரச் சுவையை இங்கு ஞானப்பள்ளு சிருங்காரச் சுவையை முற்றுமுழுதாக குறைத்து விடுகின்றது அல்லது இல்லாமல் ஆக்கி விடுகின்றது. ஞானப்பள்ளியில் சிருங்காரச் சுவையை காண முடியவில்லை. ஆரம்ப காலத்தில் எழுந்த பள்ளி இலக்கியங்கள் எல்லாம் சிருங்காரச் சுவை அதிகம் மிஞ்சி இருக்கும். சிருங்காரச் சுவை பெரிதாக பேசப்படும். இந்த பல்லனும் மூத்த பள்ளியும் இளைய பள்ளியும் வருகின்ற பல காட்சிகளில் அதிகமாக காமச்சுவையே இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் ஞானப்பள்ளு கத்தோலிக்க சமயம் பற்றி பேசுவதால் அது சிருங்காரச் சுவையை தவிர்த்து விடுவதை நாங்கள் பார்க்கலாம். அப்படி பார்க்கின்ற போது இன்னும் ஒரு புதிய போக்கில் இந்த ஞானப்பள்ளு உதயமாக இருக்கிறது என்று சொல்லலாம். அடுத்ததாக இந்த ஞானப்பள்ளில் போர்த்துகேய மன்னர்களின் புகழ் பாடப்படுகின்றது. பொதுவாக தமிழ் மரபில் மன்னர் புகழ் பாடுதல் என்பது முக்கியமானது. அது சங்க காலத்திலிருந்து வருகின்ற ஒரு நீண்ட மரபு, மன்னர் புகழ் பாடுதல் என்பது. அந்த மரபை நாங்கள் இதிலும் காண முடிகிறது. போர்த்துகேயர் இந்த இலக்கியத்திலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாகவே இருக்கின்றது. மன்னர் புகழ் பாடுதல் என்ற மரபு இருக்கின்ற போது இங்கு தமிழ் மன்னர்கள் இல்லை. அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? போர்த்துகேயர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே போர்த்துகேய மன்னர்களை புகழ்ந்து பாடுகிறார்கள். ஞானப்பள்ளியில் போர்த்துகேய மன்னர்கள் புகழ்ந்து பாடப்படுவதை காணலாம். பேனான பிடித்துக்கள் மனுவென்ற பிரதானம் வீசவே கூவாய் குவிலை என்று ஒரு குயில் சிந்து பகுதி இந்த ஞானப்பள்ளியில் வருவதையும் அது பாடப்படுவதையும் நாங்கள் காண முடிகின்றது. அதே போல ரோமாபுரி, எருசலேம் திருச்சபைகள் இங்கே பெரும்பாலும் பாடப்படுகிறது. இங்கே கத்தோலிக்கம் இங்கு பரவிய புதிது என்பதால் இலங்கையில் பெரிதளவு பேசப்படுகின்ற கிறிஸ்தவ சமய இலக்கியங்கள் இல்லாத காரணத்தினால் ரோமாபுரியிலும் அல்லது எருசலேமிலும் இருக்கிற கிறிஸ்தவ தலங்கள் இங்கு பேசப்படுவதை நாங்கள் காணலாம். அதுவும் இந்த ஞானப்பள்ளியில் ஒரு முக்கியமான பண்பாக காணப்படுகிறது. அதைவிட இங்கு இன்னும் ஒன்றை பார்க்கலாம். நாங்கள் இந்த இலக்கியம் 257 செய்யுள்களை கொண்ட விருத்தப்பாவாலாக்கப்பட்ட ஒரு நூலாகவும் இந்த ஞானப்பள்ளு என்ற இலக்கியம் காணப்படுகின்றது. இதோடு சமய பிரச்சார நூலாக இருக்கிறதபடியா எல்லோருக்கும் விளங்க வேண்டும் என்பதற்காக பேச்சு மொழியை இவர்கள் அதிகமாக கையாண்டிருக்கிறார்கள். ஏனென்றில் அவர்கள் மதம் பரப்புதல் ஒரு முக்கியமான காரணம் என்பதால் பேச்சு மொழியை கையாண்டு சாதாரண மக்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த இலக்கியத்தை அவர்கள் பேச்சு மொழியில் கையாண்டு படைத்திருக்கிறார்கள். எனவே இவ்வாறு பார்க்கின்ற போது ஞானப்பள்ளு இந்த தமிழ் இலக்கிய சூழலில், ஈழத்தமிழ் இலக்கிய சூழலில் ஒரு முக்கியமான நூல். அதுவரை வந்த பள்ளி இலக்கியங்களிலிருந்து புறம்பாகி அது ஒரு தனிப்பட்ட சூழலில் அல்லது ஒரு புதிய மரபில் புதிய போக்கோடு படைக்கப்பட்டு அந்த சமயத்துக்கு அந்த நூல் செய்ய வேண்டிய அந்த முறையை அது செய்திருக்கிறது. அல்லது பிரச்சாரத்துக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அந்த முறையில் தயார்படுத்தப்பட்டு அந்த நூல் படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு ஞானப்பள்ளு என்பது ஒரு முக்கியமான நூலாக கருதப்படுகிறது. இது பெரும்பாலும் ஞானப்பள்ளு என்ற நூல் பற்றி சிறுகுறிப்பு எங்களுக்கு வருவதுண்டு. எனவே அந்த நூல் தொடர்பாக நீங்கள் பொதுவாக பார்த்து கொள்ள வேண்டும். முதலில் அது முற்றுருவப்பள்ளாக அமைகிறது. எவ்வாறு எந்தெந்த பாத்திரங்களுக்கு உருவப்படுத்தப்படுவது என்று பார்க்க வேண்டும். சிருங்காரச் சுவை ஏன் நீக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். போர்த்துகேய மன்னர்கள் எதற்காக பாடப்பட்டார்கள் என்று பார்க்க வேண்டும். அதை தாண்டி இங்கே எருசலேம், ரோமாபுரி திருச்சபைகள் ஏன் இங்கு பாடப்படுகிறது என்று பார்க்க வேண்டும். மொழிநடை எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இவ்வளவும் கொடுக்கின்ற போது உங்களுக்கு ஒரு முழுமையான புள்ளியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். எனவே இதில் போதுமான தகவல்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் ஞானப்பள்ளோடு சேர்த்து பார்க்கின்ற போது
ஒரு விரிவான புரிதலை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். ஏனைய 2 இலக்கியங்களையும் நாங்கள் அடுத்த கிழமை நாங்கள் பார்க்கலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.